ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகர் அல்லு அர்ஜுன் கடந்த 4ஆம் தேதி இரவு ஹைதராபாத்தில் இருக்கிற சந்தியா தியேட்டருக்கு இரவு 10:30 மணிக்கு தன்னோட நடிப்பில் வெளியாகியிருந்த புஷ்பா 2 படத்தை பார்க்க போயிருக்காரு. அவரோட நடிகை ராஷ்மிகா மந்தானா உள்ளிட்ட பலரும் சந்தியா தியேட்டருக்கு போயிருக்காங்க. இதனால தியேட்டரில் ரசிகர்கள் கூட்டம் அலமோதி இருக்கு. அப்போ குடும்பத்தோட புஷ்பா 2 படம் பார்க்க வந்த 35 வயசான ரேவதி அப்படிங்கிற பெண், அவரோட மகன் 9 வயசான ஸ்ரீதேஜா, இவங்க 2 பேரும் கூட்ட நெரிசலில் சிக்கி நிலைத்தடுமாறி கீழே விழுந்திருக்காங்க. அப்போ ரசிகர்கள் பலரும் இவங்க 2 பேர் மேலேயும் ஏறி மிதிச்சிருக்காங்க. இதனால 2 பேரும் மூச்சு பேச்சு இல்லாம சுயநினைவை இழந்திருக்காங்க. இதையடுத்து 2 பேரும் மீட்கப்பட்டு பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. சிறுவன் ஸ்ரீதேஜாவுக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வர நிலையில அவனோட அம்மாவான ரேவதி ஏற்கனவே உயிரிழந்துட்டதா டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் நாடு முழுசும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில ரேவதி உயிரிழந்த சம்பவத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே நேரம் தன் மேல பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி நடிகர் அல்லு அர்ஜுன் தெலுங்கானா ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் காயமடைஞ்ச குழந்தையுடைய மருத்துவ செலவை தானே ஏற்றுக்கிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணி வருத்தம் தெரிவித்து வீடியோவும் வெளியிட்டிருந்தாரு. இதுக்கு நடுவில் ரேவதி உயிரிழந்த சம்பவத்தில் நடிகர் அல்லு அர்ஜுனை போலீசார் இன்னைக்கு கைது பண்ணியிருந்தாங்க. காலையில் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டப்ப தன்னோட படுக்கறையிலிருந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. மேலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்க பர்மிஷன் வாங்கி சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு போயிருக்காரு. அல்லு அர்ஜுனை போலீசார் கூட்டிகிட்டு போகும்போது அவருடைய மனைவி ஸ்னேகா ரெட்டி மற்றும் அப்பா அல்லு அரவிந்த் எல்லாருமே பதட்டமாக இருந்த நிலையில் மனைவிக்கு முத்தமிட்டு தைரியமாக இருக்க சொல்லிட்டு போயிருக்காரு. அல்லு அர்ஜுன் மேல தெரிந்தே மரணத்தை விளைவிக்கும் குற்றத்தில் ஈடுபடுதல், திட்டமிட்டு கொடும் காயத்தை ஏற்படுத்துதல் ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. சிக்கட்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அல்லு அர்ஜுனை கூட்டிட்டு போய் அதுக்கப்புறமா நம்பள்ளி கோர்ட்டில் ஆஜர்படுத்தியிருக்காங்க. அதே நேரம் தன் மேலே போடப்பட்டிருக்கிற வழக்கை ரத்து பண்ண சொல்லி தெலுங்கானா ஹைகோர்ட்டில் போட்டிருந்த மனு இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. கைது நடவடிக்கைக்கு அப்புறமா நடிகர் அல்லு அர்ஜுனை மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இதை தொடர்ந்து நம்பள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காரு. அங்கே அவருக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் எடுக்க சொல்லி போலீஸாருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது வர 27ஆம் தேதி வரைக்கும் அவரை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த நிலையில் அல்லு அர்ஜுன் ஏற்கனவே தாக்கல் பண்ணியிருந்த மனு தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு. வழக்கு விசாரித்த நீதிபதி அல்லு அர்ஜுனுக்கு இடைக்கால ஜாமீன் கொடுத்து உத்தரவிட்டிருக்காரு. தொழில் அல்லது பொது அந்தஸ்தை பொருட்படுத்தாம வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்திற்கான அடிப்படை உரிமையுடைய முக்கியத்துவத்தை நீதிமன்றம் வலியுறுத்தியிருக்காங்க. நீதிமன்றம் அல்லு அர்ஜுனுக்கு இடைக்கால ஜாமீன் கொடுக்கும்போது அந்த நடிகரை கஸ்டடியில் எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ அவசியமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிறதுக்காக அவருடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை நம்ம பறிக்க முடியுமா? இந்த பூமியில் அவர் வாழ்றதுக்கும் சுதந்திரத்துக்கும் உரிமை உண்டு. ஒரு நடிகன் அப்படிங்கிறதுக்காக நாம் அதை பறிக்க முடியாது அப்படின்னு நீதிபதி போலீஸ்க்கு வார்னிங் கொடுத்துருக்காரு. மேலும் அல்லு அர்ஜுனுக்கு நடத்தப்பட்ட மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பற்றி நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நடிகன் அப்படிங்கிறதுக்காக இப்படிலாம் நடத்துவீங்களா? இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகிறதுக்கு இந்த வழக்கில் எந்த சாத்தியக்கூறும் இல்லை அப்படின்னு கண்டிச்சிருக்காங்க. இந்த நிலையில் ரீசெண்டாக கிடைச்சிருக்கிற தகவல் படி அல்லு அர்ஜுன் இன்னைக்கே விடுதலை செய்யப்படுவாரா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் கிடையாது, கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பெண்ணுடைய கணவர் பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வழக்கை வாபஸ் பெற தயாராக இருக்கேன். அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டது எனக்கு தெரியாது. அல்லு அர்ஜுனுக்கும் என் மனைவி இறந்ததுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. నా కొడుకు మూవీ చూస్తా అంటే ఆ రోజు సంధ్యా థియేటర్లో మూవీకి తీసుకెళ్ళాను. మూవీ చూస్తా అంటేనే తీసుకెళ్ళాను. అక్కడ అల్లు అర్జున్ వచ్చినందుకు ఆయన తప్పేం లేదు. మేమేమైనా ఉంటే దానికి కేసు విత్డ్రా చేసుకోనికి రెడీ ఉన్నా. అది న్యూస్ కూడా నాకు పోలీస్ వాళ్ళు ఏమి ఇన్ఫామ్ చేయలేదు అరెస్ట్ చేస్తున్నట్టు. నేను ఇప్పుడు మొబైల్లో చూసిన, హాస్పిటల్లో ఉన్నప్పుడు మొబైల్ చూసిన ఇట్లా అల్లు అర్జున్ అరెస్ట్ అయ్యాడని. అల్లు అర్జున్కి అయితే ఏం సంబంధం లేదు వచ్చినందుకు. ఏమైనా ఉంటే నేను కేసు విత్డ్రా చేసుకోనికి రెడీ ఉన్నాను.